வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் அம்பாந்தோட்டையில் அமைஞ்சிருக்கிற பேர்ட்ஸ் பார்க் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலி முழுமையாக இந்த பார்க்கிலே அமைந்திருக்கிற சிறப்பு விடயங்கள் தொடர்பான ஒரு ஆராய்ச்சியாக இது அமைய இருக்கிறது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற காணொலிகள் அனைத்தும் உங்களை சேரும். இதுல முன்னுக்கே பாத்தீங்களான்னு சொன்னால் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. நாங்கள் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பறவைகள் நிற்கிது. பெரும்பாலும் முழுமையாக வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக இங்கு காணப்படுகிறது. நீங்கள் இதிலே பார்வையிடும் பொழுது அந்த பறவை நிற்கிற கூண்டுக்கு முன்னாலேயே அந்த பறவையினுடைய படம் போட்டு போட்டில் அந்த பறவையினுடைய பெயரும் அந்த பறவையினுடைய முழு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அறிவு சார்ந்த இடமாகவும் இது காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பறவை இருந்தால் அந்த பறவையினுடைய வரலாறையும் நாங்கள் இதிலே கற்று அறிந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாகவும் இது அமைஞ்சிருக்குது. பறவைகள் தொடர்பான முழு விவரங்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் பறவைகள் தொடர்பான இனங்கள் தொடர்பான அறிவை வளர்த்து கொள்வதற்கும் உரிய ஒரு இடமாகவும் அதே நேரம் எங்களுடைய பொழுதுபோக்குக்குரிய இடமாகவும் இது அமைஞ்சிருக்குது. நிறைய பேர் நீங்கள் ஆஃபீஸ் ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக, குடும்ப ரீதியாக இவ்வாறு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் பொழுது இடங்களை தெரிவு செய்வது உங்களுக்கு மிக ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவ்வாறு நீங்கள் ஒரு இடம் செல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நீங்கள் சென்று பார்வையிடுங்க. இதில் தோகை விரித்து மயில் ஆடும் காட்சி காணக்கூடியதாக இருக்குது. நல்ல பெரிதாக தோகை விரித்து மயில் ஆடிக்கொண்டிருக்குது. நல்ல ஒரு அற்புதமான காட்சியாக இது அமைந்திருக்குது. ஆரம்பத்திலேயே ஒரு அற்புதமான காட்சியோடு நாங்கள் தொடர்ந்து இந்த காணொலியில் ஒவ்வொரு பறவை இனங்களாக பார்வையிடுவோம். வெளிநாட்டில் இருந்து வார உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற நீங்களும் இந்த காணொலி பார்வையிட்டால் நீங்களும் இந்த இடத்துக்கு கட்டாயம் வரவில்லையாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த இடத்திற்கு இந்த இடத்தை நீங்கள் முழுமையாக பார்வையிடுங்கள். இயலாத நபர்கள், கால் இயலாது அவ்வாறான நபர்கள் செல்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு இதில் முன்னுக்கே டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு முன்னுக்கே வாகனம் இருக்குது. அங்கே நீங்கள் இந்த வாகனத்தையும் புக் பண்ணி கொள்ளலாம். இந்த வாகனத்துக்கு அவர்கள் டிரைவர் ஒருவர் உங்களுக்கு முழு இடமும் சுற்றி ஓடராக காண்பிப்பார். நீங்கள் அது தொடர்பாக பயம் கொள்ள தேவையில்லை. இயலாதவர்களுக்கும் இந்த வாகனத்தில் சுற்றி பார்க்குற வசதி கூட இருக்குது. ஓடர் தவறாமல் பார்க்க வேண்டும். தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்வையிட்டால் உள்ள இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய அமைந்திருக்கிறது. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்வையிடும் பட்சத்தில் அனைத்து விடயங்களையும் நீங்கள் பார்வையிட முடியும். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் அனைத்தும் உங்களை
இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் குறிப்பிட்டிருந்தது போல உங்களுக்கு கூடு அடைக்கப்பட்டு உள்ள கிளிகள் நிறைய இருக்குது. நீங்கள் உள்ளே சென்று அதுக்கு 1000 ரூபாய் நீங்கள் இருக்கிற கண்டில் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நான் அதை இப்போ காமிக்கிறேன். டிக்கெட் எடுத்து உள்ளே போனீர்களா என்றால் இவ்வாறு நீங்கள் கையில் முழு இடங்களிலே முழு பறவைகள் வந்து உங்கள் மேல் நிற்கும். நல்ல ஒரு நீங்கள் இந்த கூட்டுக்குள்ளே சென்று பறவையை கைகளை வேண்ட வேண்டுமானால் 1000 ரூபாய் டிக்கெட் எடுக்க வேண்டும். அந்த டிக்கெட் வந்து இதுக்கு நேரம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பசியை போக்குவதற்கும் அங்கே உணவு இருக்கிறது. அதே நேரம் இந்த டிக்கெட் வந்து 4 கூடு இவ்வாறு அதாவது பெரிய கிளி சிறிய கிளிகள் விதவிதமான கிளிகள் எல்லாம் வந்து நீங்கள் ஏதோ கிளிகளோடு சந்தோஷமாக விளையாடி வருவதற்கு இதிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்வையிட்டதுதான் இந்த பேர்ட்ஸ் பார்க்கினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்து இலங்கை முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்கள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக பதிவிட இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வீர்களாக இருந்தால் அனைத்தையும் நீங்கள் பார்வையிடுவதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக அமையும். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.